காய்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன அர்ச்சனா நீங்கள் எங்ககிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும், அடுத்ததாக சுச்சி, இந்த பேரை கேட்ட உடனே அப்படியே திரையுலகமே ஆடி போயிடுச்சு. சுச்சி லீக்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட இப்போ ரெண்டாவது நடக்கிற சுச்சி லீக்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு எப்படி பேக்ஃபயர் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட நம்ம இர்ஃபான் பற்றியும், அண்ட் ஃபைனலி ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு பார் செட்டப் வச்சுருக்காங்க. நான் குடிக்கிறேன்னா குடிக்கலையோ, இந்த பார் செட்டப்பை பார்த்ததாங்க எனக்கு அப்படியே மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அது யார் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அர்ச்சனா. பிக் பாஸில் அவங்க போல்ட்னஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக பயந்து போனாலும் எக்ரி அடித்து அப்படியே வேறு லெவலில் ஷைன் ஆன அர்ச்சனாவை நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது காமனாக நம்ம எல்லார் மனசுலையும் இருந்த கேள்வி தான், உங்களுக்கும் அருணுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் லவ் இருக்குன்றாங்களே அது உண்மையா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்ச்சனோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது உங்களோட கற்பனை, எனக்கு அருணை பிடிக்கும், நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் எல்லாரும் உங்கள் கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு, டே என்னடா என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கவே இல்லை, நீங்களா என்னென்னமோ பேசிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்களா யோசிக்கிறீங்க. இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர் கூட போயிட்டுருக்கேன், உங்களோட ரூமர்ஸ்லாம் இதோட ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பேசியிருக்காங்க. பட் இதை நான் டெஃபினட்டாக அப்போஸ் பண்ணுவேன். ஏன்னா 4 to 5 years முன்னாடியே அர்ச்சனா வந்து ஒரு விஜய் அவார்ட்ஸ் வாங்கினாங்க. அப்போ வந்து ராஜாராணி சீரியலில் அவங்க பெஸ்ட் வில்லி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் இவங்க போய் அவார்ட் வாங்கும்போது அங்கே வந்துட்டு கம்பேரிங் பண்ணிட்டு இருந்த நம்மளோட மகேஷ், அவங்க எல்லாருமே ஒரே யூனிட், விஜய் டிவிக்குள்ளே எல்லாம் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்டேஜில் வச்சே அவர் வந்து கலாய்க்கிறாரு நம்ம அர்ச்சனாவை. என்ன நீங்கள் அடிக்கடி டாக்டர் பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா? ஏன்னா பாரதி கண்ணம்மாவில் நம்ம அருண் வந்து டாக்டர் மாதிரி நடிச்சிருக்கார் இல்லையா? ஸோ அதை வச்சுக்கிட்டு டாக்டர் பார்க்க அடிக்கடி போகிறீங்களா, அங்கே தான் இருக்கீங்களா, ஹாஸ்பிட்டல் பக்கமே சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்க, இதுக்கு நம்ம அர்ச்சனா ஒரு பக்கம் வைக்கப்பட்ட சிரிக்க, அருண் குலுங்கி குலுங்கி சிரிக்க அப்படின்ற அளவுக்கு இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் பிக் பாஸில் கூட வினுஷா கிட்ட வந்து அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆனாலும் உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் இல்லையா, நம்ம எத்தனை பார்ட்டிஸில் ஒன்றா அட்டென்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாருக்கிட்டையும் என்ன தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அர்ச்சனா வந்து வினுஷாட்ட கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வினுஷா அண்ட் அருண் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாரதி கண்ணம்மாவில் பேரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற பேரில் அர்ச்சனா பல பார்ட்டிஸ் வினுஷா கூட அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் அர்ச்சனா வினுஷா கிட்ட சொல்லி காமிச்சாங்க. ஸோ பிக் பாஸ்குள்ளே போகும்போது பிரேக்கப் ஆகிருக்கலாம், அதனால் அவங்கள பற்றி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்களாம் வந்து ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பேசுகிறீங்க, உங்கள் எல்லையே இல்லாத கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அர்ச்சனா பேசுகிறது. நீங்கள் இப்படி வேணாலும் சொல்லலாம், எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, என்னோட லைஃப்குள்ளே, நான் ப்ரைவேட் லைஃப்குள்ளே வராதிங்க, என் ப்ரொஃபஷனலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பட் என் ப்ரைவேட் லைஃப்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறது வேற, நாங்களாம் ஒரு விஷயத்தை கற்பனை தான் பண்ணி பேசுகிறோம் அப்படின்றது வேற. ஏன்னா உங்களுக்குள்ள லவ் நடந்தது பலருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். மக்கள் மேலே இருக்கிற தப்பு என்ன அப்படின்னா, அவங்க ப்ரைவேட் லைஃப்குள்ளே நம்ம போய் இன்வால்வ் ஆகி என்ன நடக்குது, அவங்க யாரை லவ் பண்ணாங்க, எத்தனை பேர் லவ் பண்ணாங்க, எங்கே பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு தான். அவங்களோட ப்ரைவசி ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும், அது தப்பு தான். ஆனால் அதுக்குன்னு அவங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, நம்மளா கதை கட்டி விட்டுரும் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே, எண்ட் ஆஃப் த டே இது அவங்களோட லைஃப், அதுக்குள்ளே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் ப்ரொஃபஷனலாக அவங்கள பார்த்தமா ரசிச்சுமான்னு போகிறது தான் நல்லதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்ததாக சுச்சி லீக்ஸ். இந்த சுச்சி லீக்ஸில் சின்னதாக கார்த்திக் குமார்லேருந்து ஆரம்பித்து ஷாருக் கான் வரைக்கும் போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க தொட்டது எல்லாமே பெரிய கைகள் அப்படின்றது தெரியும். ஸோ இது இவங்களுக்கு எப்படி இப்போ பேக்ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதில் டேரக்டாக அஃபெக்ட் ஆன தனுஷோ த்ரிஷாவோ இவங்க யாரும் வந்து பேச மாட்டாங்க. லைக் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடிடுவாங்க. ஆனால் அவங்க காசை கொடுத்து நிறைய பேரை பேச வைக்கிறாங்களாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஸ்தூரி வந்து பேசினாங்க, சுச்சி வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அப்பா அவங்க அப்பா அம்மாலாம் சூசைட் பண்ணி இறந்தவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலி தான் அவங்களது, ஸோ அவங்க ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற அளவுக்கு சுச்சி பேசினாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேரை பே பண்ணி பேச வச்சுட்ருக்காங்க சுச்சிக்கு அப்போஸ் பண்ணி. ஸோ டேரெக்டாக இவங்க இன்வால்வ் ஆகாமல் இன்டெரக்டாக இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் குமாரோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து அவர் ஒரு கேஸ்ட்டை மீன் பண்ணி பேசியிருப்பார். அது எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசப்படுது. அதாவது சுச்சி அவங்க கேஷுவலாக இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பரத்வாஜ் கேட்டிருப்பாராம் சுச்சி கிட்ட, நீ பிராமண பொண்ணு தானே அப்படின்னா, ஆமாம் பிராமன்ஸ் தான், ஸோ எங்களுக்கு அது ரொம்ப க்யூட் திங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பரத்வாஜ் சொல்லுவாராம், உனக்கு கர்நாடிக் தெரியுமா அப்படின்னு. இல்லை தெரியாதுன்னு சொல்லும்போது, வெக்கமா இல்லையா, சரி நாளைக்கு நீ வந்து பாடு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது எப்படி உங்கள் கேஸ்ட்டை மட்டும் நீங்கள் வளர்த்து விடணும், பிராமண பெண்ணாக இருந்தால் கர்நாடிக் தெரியணுமா, பிராமண பொண்ணுக்கு தான் அவன் வாய்ப்பு கொடுப்பானா, ஸோ இந்த மாதிரி அவள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிராமணருக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானே, அதையே நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இப்போ பலர் நீங்கள் சொல்கிறீங்க, பல நடிகைகள் வாய்ப்புக்காக என்னென்ன பண்ணினாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்களும் உங்கள் பிராமன் அப்படின்ற ஒரு கேஸ்ட் வச்சு தானே உள்ளே போயிருக்கு. ஸோ அப்படி கேள்வி கேட்டு அவங்கள லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். அண்ட் அதே மாதிரி
டெஃபமேஷன் கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கான். பட் சுச்சி சைடில் நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எதுக்கும் பயப்படாங்க, அடுத்தடுத்த கட்ட போயிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ பார்க்கலாம் ஏதாவது ஆதாரங்கள் வெளியே வருதா அப்படின்றது. அடுத்ததான் நம்மளோட இர்ஃபான். ஒரு கடைக்கு போகிறோமா, அவனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நல்லா இல்லைனாலும் ஆஹா ஓஹோன்னு சொன்னோமா, சாப்பிட்டோமா வந்தோமான்னு இல்லாமல் பல மேட்டரில் மாட்டிகிட்டு இருக்காரு. கார் ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்லை இப்போ இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணது, ஏன் இந்தியாவில் தான் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாத ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம்ன்றது தெரியும். அதை வியூஸ்க்காக பண்ணாரா, இல்லை பப்ளிசிட்டிக்காக பண்ணாரா, இல்லை பண திமிரில் பண்ணாரா அப்படின்னு தெரியல. துபாயில் போய் அவரோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் வந்து என்ன குழந்தை அப்படின்றத ஸ்கேனிங்கில் பார்த்து அதை இங்கே வந்து ஒரு பார்ட்டி பண்ணி, லைக் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் இன்வைட் பண்ணி அது என்ன ஜெண்டர் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாரு. அவன் தான் முட்டாள்தனமாக பண்ணுறான்னா அவன் கூட இருக்க யாருக்கும் அறிவில்லையா? ஸோ அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, இந்தியாவில் இது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரிஞ்சும் பண்ணுறாங்க அப்படின்னா பண திமிரு. பட் இது நியூஸ்லேயும் அவரை வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பணத்தை வச்சு வெளியே வந்துடுவான், அவ்வளோதான். இப்போது ரீசெண்டாக பூனேயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட், 17 வயசு பையன் +2 பாஸ் ஆனதுக்காக அவங்க அப்பா அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒழுங்காக ட்ரைவ் பண்ண தெரியாத அந்த லூசு பையன் பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இடிச்சு ஒய்ஃப் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க, ஹஸ்பண்ட் போகிற வழியிலே இறந்துட்டார். ஸோ ஒரு குடும்பத்தையே காலி பண்ண அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 17 வயது சிறுவன், அவனுக்கு என்ன தப்புங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? போப்பா 300 வேர்ட்ஸில் வந்துட்டு ஒரு எஸ்ஸே எழுதி குடிச்சிட்டு கார் ஓட்டக்கூடாது, இப்படிலாம் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு எஸ்ஸே எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அரெஸ்ட் பண்ணப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பார்லேருந்து வெளியே வரான். ஸோ 17 வயசு பையனுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்த அந்த பார் சப்ளையர் யார், அந்த ஓனர் யார் அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர இவனுக்கெல்லாம் ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சட்டம் அப்படின்றது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் இந்த பணம் படைத்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது நம்மளால் அதிலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இர்ஃபான் இதுலேருந்து ஈஸியாக மூவ் ஆயிடுவார் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. அடுத்ததாக வீட்டிலே பார் செட்டப்பை வச்சு தினமும் கண் முழிக்கிறதே நான் பாரில் தான் அப்படின்னு சொல்கிற யாருன்னா நம்மளோட விஜய் மகேஸ்வரி. பிக் பாஸ்லலாம் வந்து ஓவர் திமிரு ஆட்டிடியூட் காட்டின மகேஸ்வரி தான். ஸோ அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ஹோம் டூர் காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார் செட்டப், நிறைய பாட்டில்ஸ் இருக்குது, பீர் ஒயின் விஸ்கி அப்படின்னு எல்லாமே இருக்குது. அண்ட் அவங்க சொல்கிறாங்க இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் தான் எல்லாரும் வருவாங்க. எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லையோ அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் நம்ம இந்த அழகாக செட் பண்ணுவோங்க, எனக்கு இதை பார்க்கறதுக்கு பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், இந்த மாதிரி சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த எலைட் புண்ணாக்கங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களாம் அடுத்த கிரேட் அப்கிரேட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் ஒரு பார் செட்டப் வச்சு இந்த மாதிரி கிளாஸ்லாம் அடுக்கி வச்சு அது பார்க்குறக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் குடிக்கல, அதை தாண்டி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றா. வெக்கமா இல்லையா? இது அவள் எவ்வளோ தைரியமாக சொல்கிறா. ஒரு தமிழ்நாட்டில் நீ இருந்துக்கிட்டு என் வீட்டில் நான் ஒரு பார் செட்டப் வச்சுருப்பேன், இந்த கிளாஸ்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு எப்படி சொல்கிறா? அவனுக்கு நீ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏன்னா அப்பாவும் இல்லை, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அப்படின்ற 2 அன்பையும் சேர்த்து காட்ட வேண்டிய இடத்துல மகேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்களே ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்காங்களே. வீட்டில் இதுவரை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதையும் ஒரு சேனல் இன்டர்வியூ எடுத்து அதை போடுற அளவுக்கு எவ்வளோ தைரியம். நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை ஏதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, ஒரு சாதாரண சீரியல், அதுவும் ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் வீட்டில் இப்படி இருக்குது அப்படின்னா மற்றவங்க வீட்டிலலாம் இங்கே எப்படி இருக்கும்? இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக எல்லார் வீட்லையும் வந்து இந்த செட்டப் இருக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலாக இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் அப்படின்றது எங்கே போயிருச்சு? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்து அவனை மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதே தெரியல. இப்போ அவனுங்க கூட நம்ம இந்தியாவை பார்த்து இவங்களோட கல்ச்சர் நல்லா இருக்கே, இவங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கே அப்படின்னு அவனுங்க திருந்திட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கோம் ஒரு வருத்தமாக இருக்குது. உடனே ஒரு சிலர் வந்துட்டு பூமரு 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 அப்படின்னு கலாய்ப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. என்னடா இது ஒரு வீட்டுக்குள்ளே போய் இதை ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்களா, இதை எப்படி வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.